குழந்தைக்கு பல்லு வருதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, நை நை நைன்னு அழுதுகிட்டே இருக்கு. அதேமா பல்லு வர்ற வலி இருக்குமா இருக்கும். அதுதான் இந்த 2 மாசமாவே இப்படிதான் இருக்கு குழந்தை. இது எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? நிறைய பேர் இப்படிதான் பல்லு முளைக்கும் பொழுது வலி ரொம்ப நேரம் இருக்கும், ரொம்ப நாட்கள் இருக்கும் நம்பிட்டு இருக்கோம். ஆக்சுவலி உண்மை என்ன பார்த்துடலாமா? 6 to 8 மாசம் வரைக்கும் யூஸ்வல் டைம் பல்லு முளைக்கிறதுக்கு. ஆனா எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தெரியுமா? 1.5 வயசு வரைக்கும் கூட முதல் பல்லு வர்றதுக்காக வெயிட் பண்ணலாம், தப்பே கிடையாது. அது மிக முக்கியமான பாயிண்ட். இந்த மாதிரி 1 மாசம் 2 மாசம்லாம் பல்லு வலியோ ஈறு வலியோ இருக்காது. பல்லு முளைக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி, அப்புறம் பல்லு முளைச்ச 2 நாட்கள் பின்னாடி. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா கம்ஸ் நல்லா ஸ்வெல்லிங் இருக்கும், ஈறு நல்லா வீங்கி போய் ரெட்டா இருக்கும். அந்த 2-3 நாள்ல உடனடியாக பல்லு வந்துடும். ஸோ நம்ம நினைக்க மாதிரி 1 மாசம் 2 மாசம்லாம் போட்டு படுத்தாது. ஸோ பயப்பட வேண்டாம். சரி, அப்படி பல்லு வலி வரும்போது என்ன பண்ணலாம்? பாராசிட்டமால் டிராப்ஸ் கொடுக்கலாம். பாராசிட்டமால் டிராப்ஸ்ங்கிறது காய்ச்சலுக்கு மட்டும் இல்லை, வலிக்குமே கேட்கும். தாராளமாக கொடுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன காட்டன் கிளாத் எடுத்து அதை கோல்டு வாட்டரில் நனைச்சிட்டு அந்த இடத்துல ஈரில் ஒத்தடை மாதிரி கொடுக்கலாம். அதுவும் கொஞ்சம் அந்த வலி வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக 3வது பாயிண்ட், பிரெஸ்ட் ஃபீடிங் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. இதையும் தாண்டி ரொம்ப அழுகிறாங்க, ஈறு ரொம்ப வீங்கின மாதிரி இருக்குன்னா டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு உள்ள தடவறதுக்கும் ஜெல் இருக்கு, ஆயின்மெண்ட் இருக்கு, தாராளமாக தடவலாம். சரி, பல்லு முளைச்சா எப்ப இருந்து பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் இனி வரும் வீடியோக்கள்ல